கமான் கமான் கமான். சந்துரு, நீ என்னைக்காவது என் ரீல்ஸ் பார்த்து ரசிச்சிருக்கியா? அது என்ன சன்னி லியோன் ரீல்ஸா ரசிக்கிறதுக்கு? சும்மா காமெடி பண்ணாம சாப்பிடு. நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? உனக்கு தான் ஆசையா? ஆமா சந்துரு, ஐம் சீரியஸ். நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். பின்ன எதுக்காக ரீல்ஸ் போடுறேன்னு நினைக்கிறேன்? சரி சரி, நீ சீரியஸாக சொல்லிட்டு இருக்க, ஆனால் சிரிப்பு வருது. ஒத்துக்கிறேன், நீ நல்லா டான்ஸ் ஆடுற, அதெல்லாம் ஓகே. எங்கள் அம்மா கூட தான் என்னை மூன் வாக் பண்ண சொல்லுவாங்க, குரங்கு பல்ட்டி அடிக்க சொல்லுவாங்க. என்ன, நான் என் வீட்டில் ஒரு 4 செவத்துக்குள்ளே 4 பேருக்கு முன்னாடி பண்ணேன். நீ இது ஒரு 4 லட்சம் பேருக்கு முன்னாடி பண்ணுற. மற்றபடி அது ஒரு வேலையே இல்லை நந்தினி. இன்னும் சொல்ல போனால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அவனுக்கு. ஆமாம், நான் உனக்கு ஹார்ட்ல இருந்து சொல்லிட்டா, எனக்கு இந்த நந்தினியை விட இந்த நந்தினி தான் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு உன்னை தான் பார்த்தேன், அப்புறம் தான் நீ பண்ண வீடியோலாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீ பண்ண வீடியோலாம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன் உனக்கு அசிங்கமா இருக்கா? உனக்கு இல்லையா? கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறியா? ஒருத்தனும் எவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுறான்னு பார்க்குறல்ல. இப்போவே இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போடும்போது என்னென்ன கமெண்ட் கீழே போடுவானுங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே ஐயோ. நந்தினி, இந்த வீடியோ போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி. நிறுத்திடு. எங்கள் அம்மாவுக்குலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், சாமி ஆடிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். மது கூப்பிட்றா. ஹலோ டே, நானும் ஆகாஷும் கொஞ்சம் கசமுசா பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா வர கசகச கஷாயம் கொடுத்து சாப்பிடுறாங்கடா. அதே இதுக்கு ஆமா, தர்ஷனா மாமா அவங்க தான். அவளை வெளியே கூட்டு. எனக்கு உன் மேல கோவமே இல்லை மச்சான்.